ராஜா இடைவெளிக்கு முன்னால ஐயநாதன் சொன்னதை பற்றி ஒரு தெளிவான பதில் வரலையோ அப்படிங்கிற எண்ணத்துல திரும்பவும் அதே இதை கேட்கிறேன். அது நீங்க வந்து இலங்கை தமிழர்களுடைய நலன் அப்படிங்கறதை அடிப்படையாக வச்சு இந்த பேச்சுவார்த்தையை நடத்துவீங்களா, இல்ல வர்த்தக நலன், இந்திய வர்த்தக நலனை முன்னிட்டு இந்த பேச்சுவார்த்தை நடத்துவீங்களாங்கிற ஒரு கேள்வியை. அதாவது இலங்கையிலிருந்து அதிபர் வந்தபொழுது பேசும்பொழுது எல்லா அம்சங்களையும் பற்றி நாம் பேச வேண்டிய ஒரு அவசியமானது இருக்கிறது. ஆனால் அதில் எது பேசியிருக்கோம், எதில் அதிகமான அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அங்கே இருக்கின்ற தமிழ் மக்களுடைய நலன் பற்றி அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அது நாம் நிச்சயமாக இன்னும் கூட பாரதிய ஜனதா கட்சியிலே பலருடைய கோரிக்கை இருக்கிறது. அதை பாரத பிரதமர் மோடி அவர்களிடம் நிச்சயமாக எடுத்து வைப்போம். தமிழ் மக்கள் அதிகமாக இருக்கின்ற நாடுகளிலே அம்பாசிடராக போடுறது, ஹை கமிஷனராக போடுறது கூட தமிழகத்தை சேர்ந்தவர்கள் போட வேண்டும் என்கின்ற கோரிக்கைகள் ஏற்கனவே இருக்குது. அது பிஜேபியில் அந்த எண்ணம் கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆகவே இது கூட பிரதமருடைய கவனத்திற்கு எடுத்து செல்லப்படும். நிச்சயமாக நாம் ஒருத்தரை கூட இந்த நாட்டின் வம்சாவளியினர் நிச்சயமாக பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு அனைத்து நடவடிக்கைகளும் மோடி அவர்கள் அரசாங்கம் எடுக்கும், சாமதான பேத தண்ட வரிசையிலே. இந்த 13வது அரசமைப்பு சட்டம் 13+ அப்படின்னு எல்லாம் வந்து சல்மான் குர்ஷித் பேசும்போது, ராஜபக்சே பேசும்போது, இந்திய அரசு அதை எதிரொலிக்கும் போது, இதற்கு முந்தைய இந்திய அரசு, மத்திய அரசு எதிரொலிக்கும் போது மிக வேகமாக தமிழ்நாட்டில் வந்த குரல்கள் எல்லாம் இப்போ வந்து அந்த மாதிரி வராமல் இருப்பதற்கு என்ன காரணம்? வேகமான ஆதரவா வந்துச்சுங்களா? இல்ல, எதிராக. காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா, இவர் எடுத்தோடனே ராஜபக்சே கூட்டுட்டார் இல்லைங்களா? கூட்டுட்ட உடனே இப்ப எங்க எல்லாருக்குமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு முன்னது சரிதான், பழைய குருடி கதவை திரட்டி அண்ணன் ஒண்ணு சொன்னார், அதுக்காக நான் பதிலுக்கு ஒண்ணு சொல்லிட்டேன். பழைய குருடி கதவை திரட்டி அப்படின்ற மாதிரி ஆகி போச்சோன்ற எண்ணம் எல்லாருக்குமே வந்துருச்சு. ஆனா என்னுள் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இவங்களோட பொன் ராதாகிருஷ்ணன், திரு இல கணேசன் அண்ணன், இவர்களோட எல்லாம் நான் பேசுறதுனால எனக்கு வந்துட்டு ஒரு நம்பிக்கை இருக்கு. எனக்கு பர்சனலா சொல்றேன். இங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் என்னன்னீங்கன்னா, சுஜாதா சிங் அதை தான் முதல்ல சொன்னாங்க. உறவை மேம்படுத்துவது குறித்தும் பொருளாதார வர்த்தக ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் சொன்னதுனால நான் அதை முதல்ல வச்சு அந்த கேள்வியை நான் உங்களோட எடுப்பேன், நீங்களே எடுப்பீங்க. அதை பத்தி பேசுங்க, நான் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் அதற்கு முன்னதாக மனிதாபிமானம் என்பது ரொம்ப முக்கியம். நீங்க பீஸ் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா, அமைதிக்கு முன் நீதி என்ற இடத்துக்கு நீங்க வாங்க. இதை வந்துட்டு ஐநாவினுடைய பொதுச் செயலர் பான் கி மூன் கூட சொன்னாரு, ஜஸ்டிஸ் ப்ரிசீட்ஸ் பீஸ்ன்னு சொன்னார். ஸோ ஒரு அமைதின்னு சொல்லும் போது ராஜபக்சே சொல்ற அமைதியை நீங்க ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னோம்னா அதுக்கப்புறம் வழியே கிடையாது. அதனால தான் அந்த மக்களுடைய நிலையை நான் எடுத்து சொன்னேன். நீங்க முதல்ல அந்த இடத்துக்கு தீர்வு காணுங்க. அவர் கூட என்ன சொன்னார், விக்னேஸ்வரன், ஏன் உங்களோட ஒத்துழைக்க நான் வர முடியாது அந்த நிகழ்ச்சிக்கு அப்படின்னா வாழ்த்து தெரிவிக்கிறார் மோடிக்கு. பதற்றம் இல்லாத நிலை வந்து அமைதியான நிலை அல்ல, நீதி நிலைநாட்டப்பட்ட சூழலே அமைதியான சூழல் சொல்லி மார்ட்டின் லூதர் கிங் சொல்றாரு. அதை எல்லாரும் எதிரொலிக்கிறாங்க. அதே மாதிரி பல நாடுகள்லயும் பல முன்னோர்கள் வந்து இதே கருத்தை வலியுறுத்தி இருப்பாங்க. ஆனா நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அரசுக்கு இருந்திருந்தால் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பல தீர்மானங்கள் தொடர்பான விஷயங்களையும் சேர்த்தே அவங்க பேசியிருக்க முடியும். ஆமா, ஆனா அந்த திசையை நோக்கி இன்னும் ஒரு துரும்பு கூட எடுத்து வச்சதாக தெரியும். காரணம், முந்தைய அரசு என்பது அங்கே நடந்த அந்த எந்த கோரிக்கைக்கு நம்ம நியாயம் கேட்கிறோமோ அந்த போருக்கு உதவியது நிறைய இருக்கு. அதனாலதான் நாங்க சர்வதேச, இப்ப முன்னாடி இருக்கிற அரசு வந்துட்டு சர்வதேச விசாரணை என்கிற தீர்மானத்தை எதிர்த்து பாகிஸ்தானோடு நின்று வாக்களித்தது. பிறகு அது வெளியில நின்னுது. கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த அரசும் அதே நிலைப்பாடு தானா அல்ல மாறி இருக்குமா? மாறணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஏன் இதை எதிர்பார்க்கிறோம் அப்படின்னீங்கன்னா, நீங்க முதல்ல அந்த இடத்துல நடந்து எவ்வளவு பெரிய படுகொலை நடந்ததுன்றதை நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணலன்னா அங்க உரிய நீதி என்பது கிடைக்காது. நீங்க மேம்போக்கா இப்ப ராஜீவ் காந்தி பண்ண தவறு என்ன? தமிழர்கள் ஒரு பார்ட்டி ஆக்கல, அவரே போனாரு, இந்த அதிகார வர்க்கம் தள்ளிக்கிட்டு போன அந்த பாதையில போனாரு, ஒரு ஒப்பந்தத்தை போட்டாரு. கடைசி வரைக்கும் அது தமிழர்களுக்கான அந்த நீதியை பெற்றுத்தரல. மாறாக அதுவே ஒரு கான்ஃபிளிக்டுக்கு வழிவகுத்து அது எங்க போய் முடிஞ்சுன்னு தெரியும். அதே தவறு மறுபடியும் இந்த அரசுல நடந்து விடாதபடி இங்கே இருக்கக்கூடிய தலைமையும் இப்பொழுது டெல்லியில் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய பிரதமராக பொறுப்பேற்றக்கூடிய மரியாதைக்குரிய மோடி அவர்களும் கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. நிச்சயமா உணர்வு பூர்வமாக தமிழ் மக்கள் நலன் இந்த அரசாங்கம் இருக்கும். திரு மோடி அவருடைய ராஜதந்திரம் விரைவிலேயே வெளிப்படும். ஏனென்றால் ஒரு உறுதியான தலைவர், நம்ப முடியும். ஆகவே தமிழ் மக்கள் நலன் குறித்து எந்த விதமான தயக்கம் நமக்கு தேவையில்லை. அது மாத்திரமல்ல, நான் இங்கே ஒரு செய்திக்கு சொல்லுகிறேன், அங்கு இருக்கின்ற குழந்தைகள், தமிழ் குழந்தைகள் பள்ளிக்கூடம் போவதற்கு கூட RSS சேவா இன்டர்நேஷனல் மூலமாக பல்வேறு புனர் நிர்மாண பணிகளில் நேரடியாக ஏன் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம் என்று சொன்னால் உணர்வுபூர்வமாக எம் மக்கள் என்கின்ற உணர்வு இருக்கிறது. ஆகவே அதற்கான முயற்சிகள் இந்த அரசாங்கம் இப்பொழுது மேற்கொண்டு இருக்கிறது. எனவே நாம் பொறுத்திருந்து
நாம் நம்முடைய விருப்பத்தை, நம்முடைய நிலைப்பாட்டை அங்கு செயல்படுத்த முடியாத சூழ்நிலை வருமானால் அப்போ எந்த விதமான கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை எடுப்பதற்கு நிச்சயமாக இந்த அரசாங்கம் தயங்காது. ஆனால் எடுத்த உடனே அவநம்பிக்கை நமக்கு தேவையில்லை என்பதை நான் இங்கே வலியுறுத்த விரும்புகிறேன். அவநம்பிக்கை தேவையில்லை, ஆனா கடந்த கால அரசு அதை நான் மனதில் வைத்துக் கொண்டுதான். காரணம் என்னன்னா, ராஜபக்ஷா சொன்னதை நான் இங்கே மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். வி கண்டக்டட் யுவர் வார். அதை ஒரு நாள் கூட இந்த அரசாங்கம் மறுக்கல. அது மாத்திரமல்ல, திரு பிரணாப் முகர்ஜி அவர்கள் வெளியுறவு அமைச்சராக இருக்கும் பொழுது தன்னுடைய சுவோமோட்டோ ஸ்டேட்மெண்ட்ல அந்த வார்த்தையை அதுக்கப்புறம் வேணா நீக்கி இருக்கலாம், ஆனால் செஞ்ச செயலை மாற்ற முடியாது. எஸ், திஸ் கவர்மெண்ட் ஹெல்ப்டு ஸ்ரீலங்கா பை ஆல் மீன்ஸ் டு ப்ரொடெக்ட் தி யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா. அந்த பை ஆல் மீன்ஸ்ங்கிற வார்த்தை ராணுவ ரீதியாக கூட. ஆகவே அவர்கள் செய்தார்கள், சொன்னார்கள். திமுகவின் அழுத்தத்தின் காரணமாக அந்த ஸ்டேட்மெண்ட்டை மாற்றிருக்கலாம், ஆனால் அது நடந்ததை ஆல்டர் பண்ண முடியாதுல்ல. ஆகவே சென்ற அரசாங்கம் தான் மிகப்பெரிய குற்றவாளி ராஜபக்ஷா விட. ஆகவே இந்த அரசு புலன்பெயர்ந்த இந்திய வம்சாவளியினர், தமிழ் மக்கள் யாருடைய நலனையும் நிச்சயமா புறக்கணிக்க மாட்டோம். அது மாத்திரமல்ல, இன்னமும் இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இலங்கை அகதிகள் கூட ஒரு சாதாரண கௌரவம் மிக்க குடிமக்களாக வாழ சூழ்நிலை இங்க இல்லை. அதுவும் பாரத பிரதமருடைய கவனத்திற்கு கொண்டு நாம் அதுக்கு என்ன முயற்சி பண்ணணுமோ அவசியமா செய்யப்படும். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக புது அர்த்தங்கள் நிகழ்ச்சி உங்கள் இருவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.